சங்கீதம் 19 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 19வது சங்கீதம் 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். 3 வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். சங்கீதம் 19, 12, 13, 14 வாசிப்போம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 19வது சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த 19வது சங்கீதத்தில் அவர் தனக்கென்று ஒரு சுத்திகரிப்பை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் கேட்கிறார். ஆண்டவரை நோக்கி அவர் கெஞ்சுகிறார். ஆண்டவரை நோக்கி அவர் பிரார்த்தனை செய்கிறார். எல்லோரும் என்னை கவனிப்போம், கண்களை திறந்து நல்லா பார்ப்போம், ஸ்தோத்திர வசனத்தை கேட்போம். தேவனுடைய சுத்திகரிப்பு இந்த கடைசி நாட்களில், கடைசி வாரத்தில், இந்த வருஷத்தினுடைய முடிவு ஸ்தோத்திரம் நேரத்தில் நமக்கு நிச்சயம் வேண்டும். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் சுத்திகரித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. சுத்திகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வார்த்தையை கேட்போம், இருதயத்தோடு கேட்போம், சிந்தையோடு கேட்போம். இந்த வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் துணிக்க நாம் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து இந்த டிசம்பர் இன்றைக்கு 28வது தேதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போன ஸ்தோத்திரம், நான் சொன்னது போல என்னென்ன தேவனுக்கு பிரியமான காரியமோ, பிரியமற்ற காரியமோ, மாம்சிக காரியமோ, அது சுயத்துக்கான காரியமோ, பிசாசுக்கான காரியமோ, உலகத்துக்கான காரியமோ, வைராக்கியமான காரியமோ, விடாப்பிடியான காரியமோ, அடாவடித்தனமான காரியமோ, சில காரியங்கள் ஸ்தோத்திரம் நமக்கே அது பிடிக்காத காரியமோ, இல்லை நம்மிடத்தில் இருப்பது வசனத்துக்கு முரணான காரியமோ, நம்ம கையில் வைத்திருக்கிற வேதத்துக்கு அது ஒப்பிடு பார்த்தால் சுத்தமாக அது ஸ்தோத்திரம் சரியற்ற ஒரு காரியமோ எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, கேட்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட நிச்சயம் உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுப்பார், பேசுவார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். அந்த ஸ்தோத்திரம் விட்டு கொடுத்தலில், அந்த ஸ்தோத்திர வார்த்தைக்கு இணங்கி நாம் ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கும் போது அந்த அர்ப்பணிப்பில் தான் உண்மையான ஒரு சுத்திகரிப்பு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அப்படியே தேவன் நம்மை சுத்திகரிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட 12வது வசனம், 13வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கும் போது எல்லோரும் வசனத்தை கவனித்து வாசிக்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதலாவது அவர் சுத்திகரிப்பை கேட்பதற்கு தன்னை பார்த்து தனக்குத்தானே அவர் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுகிறார். என்னவென்று கேட்கிறார்? இந்த கேள்வி மற்றவங்களை பார்த்து கேட்பது போல இருக்கிறது. ஆனால் அவர் பிறரை பார்த்து கேட்கவில்லை, தன்னை பார்த்து தனக்குத்தானே தாவீது கேட்டுக்கொள்ளுகிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படி என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவருக்கு அவரே கேட்டுக்கொள்ளுகிறார். இன்றைக்கு நமக்கு நாமே முதலாவது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் என் பிழைகளை நான் உணர்கிறேனா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு இருப்போம். நான் சொல்லுவதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், குறையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது சுத்திகரிப்பு ஆராதனை, சுத்திகரிப்பு பிரசங்கம், சுத்திகரிப்பு வசனம், சுத்திகரிப்பு தேவ வார்த்தை. இதை தவறாக யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், வருத்தமும் படாதீர்கள். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறபடி தன் ஸ்தோத்திரம் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருக்கிற பிழையை உண்மையாக நம்மால் உணர முடிகிறதா? நாம் மற்றவர்களை கையை காட்டுகிறோம், மற்றவர்களை நாம் பற்றி சொல்லுகிறோம், பேசுகிறோம். ஸ்தோத்திரம். மற்றவர்களை குறித்து நாம் அவதூறு பரப்புகிறோம், கையை நீட்டுகிறோம், மற்றவர்கள் சரியில்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் எந்த அளவுக்கு சரியானவர்களாக இருக்கிறோம்?
வசனம் அதை தான் சொல்லுகிறது. நாம் எந்த அளவிற்கு நான் சொல்லே ஸ்தோத்திரம், யாரை தவறை நினைக்க வேண்டாம், சுத்திகரிப்பு அடைவதற்காக ஸ்தோத்திரம், நாம் எந்த அளவுக்கு சரியானவர்களாக இருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு நம்ம மனசாட்சிப்படி நாம் நீதியானவர்களாக இருக்கிறோம், நாம் ஒழுக்கமானவர்களாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறோம், நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். நம்ம கேட்கிற ஸ்தோத்திரம் இந்த வேத சத்தியத்திற்கு எத்தனை நாள் நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோம், நாம் எத்தனை பேருக்கு முன்பதாக நான் ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லி சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து காட்டி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு முன்பதாக நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்து காட்டி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் மன்னித்து வாழ்ந்து காட்டி இருக்கிறோம், எத்தனை பேரை நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் நாட்களில் நிறைய அன்பு காட்டி நாம் நடத்தி இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை நாமே உணர்ந்து பார்க்க வேண்டும். சுத்திகரிப்பு தன்னைத்தான் அலசி ஆராய்வது தான் சுத்திகரிப்பு. ஆமென். தன்னைத்தான் நிதானிப்பது தான் சுத்திகரிப்பு. தன்னைத்தான் ஸ்தோத்திரம் நான் யார் என்று அறிவது தான் சுத்திகரிப்பு. தாவீது அதை தான் சொல்லுகிறார். அவரை பார்த்து அவரே ஸ்தோத்திரம் தன் பிழையை உணர்கிறவன் யார். எதற்கு ஒரு ஆளை நிற்க வைத்து கேட்டால் எப்படி கேட்போம்? ஏய் முதல்ல நீ யோக்கியமா, நீ சரியா, நீ ஒழுங்கா இருக்கிறியா, நீ சொல்ல வந்துட்ட, நீ சரியா வந்துட்டு முதல்ல அடுத்தவனுக்கு சொல்லு அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி கையை நீட்டி கேட்குற கேள்வியை தாவீது மற்றவங்களை கேட்காம அவரை பார்த்து அவரே கேட்டுக்கிறார் கையை நீட்டி. டேய் மற்றவங்களை பற்றிலாம் நீ சொல்லாத, அவங்க அப்படி அவங்க எப்படி அவங்க அது அவங்க இது, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, அது சரியில்லை இது சரியில்லை, இது குறை இது குற்றம், இது நீதி இது அநீதி அப்படின்னு நீ மற்றவங்களுக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறிய. முதல்ல உன்னை நீ பார். உன் பிழையை உன்னால் உணர முடியுதா? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உன் பேச்சு என்னான்னு தெரியுமா? உன் நடை உடை என்னான்னு தெரியுமா? உன் சுபாவம் என்னான்னு தெரியுமா? உன்னுடைய அறிவு என்னான்னு தெரியுமா? உன் புத்தி என்னான்னு தெரியுமா? உன் மனசு என்னான்னு தெரியுமா? உன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? உங்ககிட்ட நல்லது இருக்குது கெட்டதுக்கு தான் உனக்கு தெரியுமா? முதல்ல நீ யாருன்னு பார் அப்படின்னு தாவீது தன்னை பார்த்து கையை அவரை நீட்டிக்கிறார். தன் பிழையை உணர்கிறவன் யார்? ஆமென். சுத்திகரிப்பு முதலாவது உங்களை நீங்களே ஆராய்வது, என்ன நானே ஆராய்வது. இந்த வார்த்தையை கேட்கும் போதுவே நீங்கள் எங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. முதல்ல தனிப்பட்ட சுத்திகரிப்பு, தனிப்பட்ட சுத்திகரிப்பு, தனிப்பட்ட சுத்திகரிப்பு, தனிப்பட்ட சுத்திகரிப்பு, தனிப்பட்ட சுத்திகரிப்பு. எந்த ஒரு வைராக்கியத்தை விட முடியாது இருக்குது, எந்த ஒரு சுயநலத்தை விட முடியாது இருக்குது, எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றாமல் இருக்கிறது, எந்த ஒரு தவறான செயலை நம்மளை விட்டு நம்மாலேயே பிரிக்க முடியாது இருக்கிறது. நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஆமென். உணர்ந்து பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் நினைங்க, சிறுவர்கள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் நம்ம நினைத்து பார்ப்போம். தனிப்பட்ட சுத்திகரிப்பு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இப்போ நாம் ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கும் போதுவே சொல்லணும், ஆண்டவரே என் பிழையை நான் உணர்றேன்ப்பா, நான் தவறுறது உண்மைதான், இல்லை தவறிக்கொண்டு இருப்பது உண்மைதான், இப்படிப்பட்ட ஒரு தவறுதல் எண்ணத்தில் இருப்பது உண்மைதான், இல்லை நான் ஏற்கனவே தவறு செய்தது உண்மைதான், ஏதோ ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பிழை என்னிடத்தில் இருக்க தான் செய்கிறது, அந்த பிழையை நான் சரி செய்யணும் ஆண்டவரே. அந்த பிழை நீங்கள் உங்களே நினைத்து கொண்டே இருங்க, நினைத்து கொண்டே இருங்க. கடந்த நாட்களை திரும்பி பார்த்து கொண்டே இருங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது சொல்ல சொல்ல ஆண்டவர் பேசுவார், ஆவியானவர் உணர்த்துவார். நம்ம முடிவாக ஜெபிக்க போகிறோம், அப்போ தான் நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியும். எங்கே உங்கள் பிழையை உணராமல் நீங்கள் மற்றவங்க மேலே சோத்திர படியை போட்டுருக்கலாம். உங்கள் பிழையை நீங்கள் மாற்றாமல் மற்றவர்களுடைய ஸ்தோத்திர காரியத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்கலாம். உங்கள் பிழையை நீங்கள் உணராமல் நீங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். உங்கள் பிழையை நீங்கள் உணராமல் ஸ்தோத்திரம் மற்றவர்களை நீங்கள் குற்றப்படுத்தி இருக்கலாம். உங்கள் பிழையை நீங்கள் உணராமல் நீங்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் அடுத்தவர்கள் அவங்க நம்ம பார்வையை அப்படியே திருப்பி இருக்கலாம், நம்ம பேச்சு அப்படியே திருப்பி இருக்கலாம், நம்ம கை நீட்டுதலை எப்போவுமே அவங்க தான் அதான் இதான் இப்படியே நம்ம சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீ யாருன்னு பார். ஆமென், ஆமென். நீ யாருன்னு பார், நீ யாருன்னு பார், நீ யாருன்னு பார்.
நீ யாருன்னு பாரு, உங்களை நீங்களே பாருங்க. நீங்கள் யாருன்னு நீங்கள் பாரு, உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மனசாட்சிப்படி நீங்களே நினச்சி பாருங்க, நான் யார், நான் யார். இந்த வருஷம் முழுக்க எத்தனையோ பேர் நான் சொல்லியிருப்பேன் ஆண்டவரே. அடிக்கடி ஒருவேளை என் பிள்ளைகளை சொல்லியிருப்பேன், என் அப்பாவை சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மாவை சொல்லியிருப்பேன், என் குடும்பத்தில் இன்னொருத்தரை சொல்லியிருப்பேன், என் கணவரை சொல்லியிருப்பேன், என் மனைவியை சொல்லியிருப்பேன். நான் எத்தனையோ காரியத்தை அவங்களெலாம் நான் சொல்லியிருப்பேனே. சில நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன். நம்மை நாமே தன் பிழைகளை உணர ஸ்கூலுக்கு போகிறோம். பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைங்க என்ன செய்வோம், டீச்சரை திட்டுவோம், வாத்தியாரை திட்டுவோம், பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோம், செய்யாமல் இருக்க மாட்டோம். படிக்கிற பிள்ளைகள்லாம் கவனிக்கணும், தன் பிழையை உணரணும். நான் யார், நான் யார். வேலைக்கு போகிறோம், வேலை ஸ்தலத்தில் எல்லாம் நமக்கு சரியாக இருக்காது. யாருன்னா நமக்கு தொந்தரவு கொடுக்குற ஆள் இருப்பாங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம், அவங்கள நாம் எப்படி பாவித்திருக்கிறோம், பாவித்திருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் நாம் ஸ்தோத்திரம் வாழ்வோம். அந்த ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் சத்தியத்தை கேட்குற நாம் ஒரு சத்தியத்தை கேட்காதவனோடு நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். எனக்கு சத்தியம் தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், என் மேலே ஸ்தோத்திரம் அபிஷேகம் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறாரு, நீங்கள் இந்த பூமிக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். ஆனால் நான் எப்படி ரட்சிக்கப்படாததன் முன்பதாக நான் சாட்சியை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அவன் கோவப்பட்டான், நானும் கோவப்பட்டேன், அவன் திட்டினா நானும் திட்டினேன். நான் எப்படி இருந்திருக்கிறேன். அவனுக்கு ஒரு பாஸ்டர் இல்லை தேவ பிள்ளையே, அவனுக்கு சர்ச்சை கிடையாது, அவனுக்கு பரிசுத்த வேதம் கிடையாது, அவனுக்கு பரிசுத்தமாக்குகிற தேவன் கிடையாது. ஆமென். அவன் கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அவன் வணங்குவது என்ன என்பது நமக்கு தெரியும். அது வாயிருந்தோம் பேசாது, கண்ணு இருந்தோம் காணாது, மூக்கு இருந்தோம் முகராது, செவி இருந்தோம் கேட்காது, அது கை இருந்தோம் அசைக்காது, அது கால் இருந்தோம் நடக்காது. அவன் அப்படிப்பட்டதை வணங்குகிறான் என்று நமக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்போது பல நேரங்களில் நாம் அவர்கள் மத்தியில் வாழும்போது அவர்களுக்கு ஈட்டுக்கு ஈடாதான பல இடத்துல வாழ்ந்திருக்கிறோம், பல இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறோம், பல இடத்துல நம்ம ஸ்தோத்திரம் விட்டு கொடுக்காம போயிருக்கிறோம். நான் யார், நான் யார். ஆமென். நான் யார். இப்போ நம்மளை பிழைகளை உணர்ந்து கொள்ளணும், நம்ம பிழைகளை உணர்ந்து கொள்ளணும். அவனும் அப்படித்தான் இருக்கிறான், நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அவன் ரட்சிக்கப்படாதவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்ம பிழைகளை நாம் உணருவோம் ஆண்டவரே. தன் பிழைகளை, தன் பிழையை உணர்வது தான் சுத்திகரிப்பு. என் பிழையை நான் உணர்றேன்ப்பா, என் பிழையை நான் உணர்றேன்ப்பா. நம்ம ஆண்டவர் அவ்வளவு அன்பான ஆண்டவர். வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தோத்துறோம். அப்போ அன்பான தேவனிடத்தில் நாம் நம்ம பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம வர வேண்டியது இல்லை. அப்பா என்கிட்ட ஒரு குறை இருக்குதுப்பா, நம்ம இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம், வார்த்தை வருது, ஏதோ ஒரு தவறு இருக்குதுப்பா, இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு குறையா நடந்துட்டப்பா, பேசிட்டப்பா, தவறிட்டப்பா, மீறிட்டப்பா. ஆண்டவரே உங்கள் பிள்ளைப்பா, தகப்பனே ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ரத்தத்தால் கழுவுங்கப்பா, உங்ககிட்ட வந்துடுறேன்ப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவர் நம்ம மீது அன்பாக இருக்கிறார். ஒருவரையும் புறக்கணியாதவர், ஒருவரையும் தள்ளாதவர். ஆமென். செயலால் பாவம் இருக்கலாம், சொல்லால் பாவம் இருக்கலாம், நம்மளுடைய பார்வையால் பாவம் இருக்கலாம், நம்மளுடைய சுபாவத்தால் பாவம் இருக்கலாம், நம்மளுடைய ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறபடி நம்மிடத்தில் செய்கிற கிரிகையில் பிழைகள் பிழைகள் பிழை அந்த பிழையை உண்டாக்கி உண்டாக்கி பாவம் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவரே முயற்சிக்கிறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா, கொஞ்சம் கிருபை கொடுங்கப்பா, இதை நான் மாற்றிக்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் தன் பிழைகளை அவர் ஸ்தோத்திரம் சுத்திகரித்து அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம பிழைகளை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம நினச்சி பார்க்கலாம், பல நேரத்தில் நம்ம பேசுகிற வார்த்தையே பலரை உடைச்சிருக்கோம், நம்ம பேசுகிற வார்த்தையே பலரை உடைத்திருக்கும். நீங்கள் கவனிப்பீங்களா கவனிக்க மாட்டீங்களா தெரியல. ஒவ்வொரு புத்தாண்டு ஆராதனையிலும் ஸ்தோத்திரம் எதை சொல்ல செய்ய நான் மறந்துடணும் இல்லையோ, தோத்துறோம் தவறாமல் தோத்துறோம் முடிஞ்ச வரைக்கும் மன்னிப்பு கேட்க மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. தோத்துறோம். ஏன்னாக்கா
ஒரு வருஷம் முழுவதும் ஒரு சபையை நடத்தி இருக்கிறோம், ஒரு விசுவாசிகள் நடத்தி இருக்கிறோம், ஒரு பிள்ளைகளை நடத்தி இருக்கிறோம், கூட ஊழியர் செய்கிற நடத்தி இருக்கிறோம். அவங்க நம்மால் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், சில நேரம் அவங்க ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையால் அவங்க ஒருவேளை உடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆகவே அந்த வருஷத்தின் கடைசி நாளாகிலும் ஸ்தோத்திரம் மன்னிப்பை ஸ்தோத்திரம் கேட்காம அந்த ஆராதனை முடித்ததில்லை. கவனித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். ஏன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் நம்மால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. நம்மால் ஸ்தோத்திரம் ஒருவர் வேதனை பட்டிருந்தால் கூட ஸ்தோத்திரம் பரவாயில்ல, ஒரு சாரி கேட்டாங்களே ஸ்தோத்திரம், அதை கர்த்தரும் பார்க்குறார். இந்த மனசாட்சியிலும் இப்போது குத்துண்டு இல்லாமல் போயிடும். பாதிக்கப்பட்டவரும் அவர் சமாதானம் அடைவார். ஆமென், அல்லேலூயா. தன் பிழையை நாம் என்றைக்கும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. தன் பிழையை கர்த்தர் உணர்ந்து கொள்ள நமக்கு உணர்த்துவார், நிச்சயம் பேசுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் தன் பிழைகளை மாற்றி அமைக்கிற தேவன். ஆனால் நாம் விரும்பணும், நம்ம விட்டு கொடுக்கணும். அப்படியே நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவதை நாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்தில் என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதாம்மா செய்யுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், திருச்சபையின் வாழ்க்கையில் இருக்கலாம். ஸ்தோத்திரம், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் தன் பிழைகளை அவர் சுத்திகரித்து ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம அதை நிதானித்து பார்ப்போம், அதை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் ஒரு பெரிய சுத்திகரிப்பை இன்னைக்கு உண்டாக்குவார். ஆமென். இரண்டாவது அதே வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கிறோம். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ரெண்டாவது அழகாய் அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரை நோக்கி பிரயாசப்பட்டு கேட்கிறாரு, விருப்பப்பட்டு கேட்கிறாரு. அப்பா தகப்பனே, மறைவான குற்றங்களுக்கு என்னை என்ன செய்யுங்க, நீக்கலாக்கிடுங்கப்பா, நீக்கலாக்கிடுங்கப்பா. இதுதான் ஸ்தோத்திரம். இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போடும்போது அவங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அந்த தெய்வத்தை வழிபடுவாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும். பாருங்க, அவர்களுக்கே அந்த உணர்வு இருக்குது. உண்மைதானா? அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க என்பதை நான் விவரிக்கலை. அவங்க அந்த பூஜை செய்யும்போது அவங்க சொல்லி அவங்க அந்த பாடலை பாடக்கூடிய, பூஜையை நிறைவேற்றக்கூடிய, அதில் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம யோசித்து பார்க்கணும். சிலது நம்ம உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும், ஒரு உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். இன்னும் இவன் தோத்துறோம், இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களே என்ன செய்கிறாங்க, அவங்க தெய்வத்துக்கிட்ட அவங்க வணங்குற அவங்க தெய்வத்துக்கிட்ட உட்கார்ந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்தருளும் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு அடித்து ஆணித்தரமாக எழுதி கொடுத்திருக்கிற வசனம், அவர் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் அவர் ஸ்தோத்திரம் தன்னை சிலுவையில் அடித்தவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திரம் அவர் வாழ்க்கையில் நிரூபித்து செய்து காட்டி வாழ்ந்து காட்டின ஒரு தெய்வம். அவர் ஆராதிக்கிற நம்மிடத்தில் ஸ்தோத்திரம் மறைவான குற்றங்கள், மறைவான குற்றங்கள் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. நிச்சயமாக நம்ம இடத்துல நிச்சயம் இருக்கும். ஆனால் அந்த குற்றங்களை மறைவான குற்றங்களை என்னை விட்டு நீக்கி அருளும் ஆண்டவரே. ஏன் நம்மளால் கேட்க முடியல? ஆமென், ஆமென். நம்ம ஜபங்களில் எத்தனையோ ஜபம் பண்ணியிருப்போம், உபவாச ஜபன்னு பண்ணியிருப்போம், அதிகாலை ஜபன்னு பண்ணியிருப்போம், நடுராத்திரி ஜபன்னு பண்ணியிருப்போம், எல்லோரும் என்ன கவனிப்போம். ஸ்தோத்திரம் ஆலயத்தின் ஜபன்னு பண்ணியிருப்போம், நாம் கூட்டு ஜபன்னு பண்ணியிருப்போம், வாலிபர் ஜபன்னு பண்ணியிருப்போம், புருஷர் ஜபன்னு பண்ணியிருப்போம். நாம் ஸ்தோத்திரம் பலவிதமான ஜபங்களை நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறதே, இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில் சுத்திகரிப்பை விரும்புகிற தேவன் கேட்குறாரே, மறைவான குற்றத்துக்கு என்னை காத்தருளும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபித்திருக்கிறோமா? ஆமென். மறைவான குற்றம் என்னிடத்தில் இருக்குதப்பா, இது யாருக்கும் தெரியாதது. அதுதான் ரகசிய பாவம், அதான் ரகசிய பாவம், யாருக்கும் தெரியாதது.
யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, யாரும் அறியலை. ஸ்தோத்திரம். மறைவான குற்றங்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சுத்திகரிப்படை ஆண்டவர் ரெண்டாவது சொல்றாரு. ஸ்தோத்திரம். முதலாவது தன்னுடைய பிழை, ரெண்டாவது தன்னுடைய ஸ்தோத்திரம். ஆமென், மறைவான அக்கிரமம், தன்னுடைய மறைவான பாவம், தன்னுடைய ரகசிய பாவம். ஸ்தோத்திரம். தனக்கே தானே இருக்கிற ரகசியமான ஸ்தோத்திரம். வேற யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற தவறு, எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற சுபாவம், எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட கேரக்டர். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நான் எப்போ மாற்ற போகிறேன் ஆண்டவரே? நம்ம விரும்பணும் ஆண்டவரே, என்னை விட்டு அந்த மறைவான அந்த ரகசிய காரியங்களை எடுத்து போட்டுருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா. ரகசியமான ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமற்ற காரியம், மறைவான குற்றங்கள், மறைவான குற்றங்கள், மறைவான குற்றங்கள். இடத்துல என்னப்பா இருக்குது? ஒருவேளை நான் மறந்திருந்தாலும், நான் அறியாமல் இருந்தாலும், நான் தெரியாமல் இருந்தாலும், ஒரு உலகத்து மனிதனே அப்படி அவன் கேட்கும்போது, வேண்டும்போது, நான் எவ்வளவு அதிகமாய் வேண்ட வேண்டும், எவ்வளவு அதிகமாய் வேண்ட வேண்டும். மறைவான குற்றம்னா நம்ம பல நேரத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் புரிய மாட்டேங்குது. பல நேரத்தில் நம்ம செய்கிறது நமக்கு சரின்னு நம்ம செய்து கொண்டு இருப்போம், ஆனால் அதில் உண்மையாகவே தவறு இருக்கும். நாம் செய்கிறது சரி என்று நம்ம செய்து கொண்டே இருப்போம், ஆனால் அதில் நமக்கு தெரியாமலேயே ஒரு தவறு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம செய்வது எல்லாம் சரியாக தான் இருக்கும், ஆனால் அது நமக்கு மட்டும்தான் சரி, நம்ம சைடுக்கு மட்டும்தான் சரி, நம்ம பக்கத்துக்கு மட்டும்தான் சரி, நம்ம கண் பார்வைக்கு மட்டும்தான் சரி, நம்ம மனசுக்கு மட்டும்தான் சரி. ஆனால் அதில் நடைமுறையில் அது சரியே இருக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சரியே இருக்காது, அதில் சரியே இருக்காது, அதில் சரியே இருக்காது. நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், நமக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறது சரின்னு தெரியும், நம்ம நடக்கிறது சரின்னு தெரியும், நம்ம எடுக்கிற முடிவுகள் சரின்னு தெரியும், நம்ம எதை பண்ணுறோமோ அதெல்லாம் சரின்னு தெரியும், நம்ம பிடிவாதம் சரின்னு தெரியும், நம்மளுடைய விதாண்டாவாதம்லாம் சரின்னு தெரியும், நம்முடைய வாக்குவாதம்லாம் சரின்னு தெரியும், நம்மக்கிட்ட நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே நமக்கு சரின்னு தெரியும். ஆனால் அதிலையே நமக்கு நாமே செய்கிறது தெரியாமல் அதில் ஒரு தவறு கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆமாம், இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸ்தோத்திரம். அதுதான் மறைவான குற்றம், மறைவான குற்றம். சிலர் தெரிஞ்சே செய்வாங்க, ஆனால் அதை யாருக்கும் தெரியாத செய்வாங்க. தெரிஞ்சு செய்வாங்க, யாருக்கும் தெரியாத செய்வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளையை வேலைக்கு அனுப்புனாங்க. அவன் வேலைக்கு போகிற இடத்துல பயங்கரமான அவன் வந்து ஸ்தோத்திரம் குடிக்கிறா ஒரு பிள்ளையாக மாறிட்டான். இப்போ வீட்டுக்கு தெரியாது, அண்ணன் தம்பிக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவன் எங்கே இருக்கிறா? தூரத்தில். இது மறைவான குற்றம். வீட்டுக்கு வரும்போது நல்ல பிள்ளையாக வந்துடுவான், அவன் குடிகாரன்றதே தெரியாது. ஸ்தோத்திரம். மறைவான குற்றம், மறைவான குற்றம். பேசும்போதுவே பேச்சு வாங்க என்ன பண்ணிடுவாங்க? ஸ்தோத்திரம். நான் இவரை தாக்கி தான் பேசுவேன், நான் யாரை பற்றியுமே பேசலையே, நான் பொதுவாக சொன்னேன். யாரை தான் இப்போ தாக்கி பேசணும்? இவரை தான் தாக்கி பேசணும். இப்போ என்ன சொல்லுவான்? நான் பொதுவாக சொன்னேன், நான் பொதுவாக சொன்னேன். அப்போ என்னன்னு சொன்னால், இதுதான் மறைவான குற்றம். நான் குற்றம் செய்கிறேன், நான் குற்றம் செய்கிறேன், ஆனால் நான் செஞ்சது நான் குற்றம் இல்லைன்னு நானே நியாயப்படுத்திக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சுத்திகரிப்பு வேண்டும், சுத்திகரிப்பு வேண்டும், சுத்திகரிப்பு வேண்டும்.
சுத்திகரிப்பு அடையணும். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் சுத்திகரிப்பு வேணும். பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் ரெண்டாம் வருக, எல்லாருக்கும் சத்தியம்தான், எல்லாருக்கும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எல்லாருக்கும் தான் நியாய தீர்ப்பு, எல்லாரும் தான் பரலோகம் போகணும், எல்லாரும் தான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். ஆமே, இதில் ஒருவருக்கும் விதிவிலக்கு அல்ல. ஆகவே மறைவான குற்றங்கள், இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுவார். ஆண்டவரே, மறைவானது 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 ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா. மறைவான குற்றம் என்கிட்ட இருக்கக்கூடாதப்பா. மறைவான குற்றம் என்கிட்ட இருக்கக்கூடாதப்பா. ரகசியமான ஒரு குற்றம் இருக்கக்கூடாதப்பா. அது மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனுஷன் தான் முகத்தை பார்ப்பா, ஆனால் கர்த்தர் தான் உள்ளத்தை பார்க்கிறவர். அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். அவருக்கு அவர் பார்வைக்கு மறைவா. நான் எங்கே போவேன், எங்கே ஓடுவேன்? பாதாளத்தில் போய் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தேவ பிள்ளையே, தோத்திரம். நாம் மனுஷங்கிட்ட சமாளித்து விடலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட சமாளிக்க முடியாது. மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி அருளும் ஆண்டவரே. சுத்திகரிப்பு நமக்கு வேண்டும். ஆவியானவர் உணர்த்துவார். உண்மையாக வசனத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உள்ளத்தில் பேசுவார். இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில் நிச்சயம் பேசுவார். தன்னுடைய ரகசியமான காரியங்களை ஆவியானவர், ஸ்தோத்திரம், அவர் நம்மிடத்தில் பேசி நம்மளை சுத்திகரிப்பு அடைய செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். 3வது காரியம், 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தை படிக்கும் போதுவே எவ்வளோ பெரிய பயபக்தி, ஒரு பயம் உணர்வு வருது. ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்ன ஆண்டு கொள்ள விட்டாதீருங்கப்பா. ஆமே, மீண்டும் மீண்டும் எச்சரித்து 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 பிறகும், ஆண்டவர் பேசின பிறகும், சபையில் வசனம் வந்த பிறகும், போதகத்தை பண்ணின பிறகும், நிறைய ஆலோசனை வந்த பிறகும், கட்டளை வந்த பிறகும், நிறைய ஸ்தோத்திரம் நமக்கு ஆண்டவர் இதை பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு ஒரு சத்தத்தை நம்ம வாழ்க்கையில் செவியில் ஆண்டவர் கொடுத்த பிறகும் மீண்டும் மீறி செய்தா அதுக்கு பேர் தான் துணிகரம். ஆமென். செய்யாத செய்யாத செய்யாதன்னு ஆண்டவர் தடுத்து, ஸ்தோத்திரம், அந்த தடையெல்லாம் மீறி மீண்டும் செய்யா, அதுதான் துணிகரமான பாவம். இது தப்புன்னு எனக்கு 100க்கு 110% தெரிஞ்சோம், நான் மறுபடியும் அதை செய்கிறேன்னா அதான் துணிகரமான பாவம். ஐயோ, என்னால் இதை விட முடியல, நான் அதை பண்ணுவேன், இதை செய்வேன் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் அதை செய்தோன்னா அதான் துணிகரமான பாவம். அதனால அவர் தாவீது கேட்குறாரு, ஆண்டவரே, அவைக்கு என்னை விலக்கி காத்தருளும், அது என்னை ஆண்டு கொள்ள என்னை ஒட்டாதீரும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தோத்திர சுத்திகரிப்பு. ஆமே, தேவ பிள்ளைவே, நம்ம சுத்திகரிப்பு அடைய வேண்டுமானால் 3வது தன்னுடைய துணிகரமான பாவத்தை நாம் விட வேண்டும். ஆமே, ஸ்தோத்திரம். யாருக்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஸ்தோத்திரம் நான் சொல்லுவதற்காக வசனத்தை சொல்லவில்லை. வசனம் சொல்லுகிறது, அதை நாம் கேட்டு நம்மை நாமே சரி செய்து கொள்ளுவோம். அதை தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆமே, உங்ககிட்ட துணிகரமான பாவங்க இது அப்படின்னு நான் அதை சொல்ல வரல. அல்லேலூயா. உங்ககிட்ட ரகசிய பாவம் இருக்குது, அதை நான் சொல்ல வரல. உங்ககிட்ட ஸ்தோத்திரம் நிறைய பிழைகள் இருக்கிறது, ஸ்தோத்திரம், அப்படி என்று சொல்ல நான் வரவில்லை. ஸ்தோத்திரம், இது சுத்திகரிப்பு ஆராதனை. ஸ்தோத்திரம், தன்னைத்தான் பிழைகளை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். தன்னைத்தான் அறிந்து ரகசிய பாவங்களை விட்டுவிட வேண்டும். தன்னைத்தான் ஆராய்ந்து தனது துணிகரமான பாவங்களை விட்டு, செயல்களை விட்டு வழி விலகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை கேட்கும் போதுவே நம்ம இடத்துல என்ன இருக்குது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
துணிகரமாக நான் எதைப்பா செய்கிறேன், துணிகரமாக நான் என்னப்பா பண்ணுறேன். அல்லேலூயா. துணிகரமானது என்கிட்ட என்னப்பா இருக்குது, துணிகரமானது என்கிட்ட என்னப்பா இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் தாவீது ஒப்பரவான மாதிரி ஒப்பர வாய்க்கணும். நான் அதை தான் சொல்லிட்டு ஸ்தோத்திரம், நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்லவில்லை, நான் யாரையும் ஸ்தோத்திரம் கை காட்ட நான் குறிப்பிடவில்லை, ஸ்தோத்திரம் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரவில்லை. நாம் அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். வருஷத்தின் கடைசி நாட்கள், ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை ஒப்பரவாக்கி கொள்ள வேண்டும். இருப்பதோடு அப்படியே கடந்து நாம் அடுத்து புது வருஷத்துக்குள் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். நம்மிடத்தில் இருக்கிற பிழைகளை மாற்றி போக வேண்டும். தன்னிடத்தில் இருக்கிற அக்கிரமங்களை நீக்கி போக வேண்டும். தன்னிடத்தில் இருக்கிற துணிகரமானவைகளை விட்டு போக வேண்டும். அப்படியே போவது ஆண்டவருக்கு பிரியமல்ல. ஆமென். அவர் அன்பானவர், பரிசுத்தமானவர், மென்மையானவர். அவர் ஸ்தோத்திரம், அவர் பாவத்தை பாராதவர். அவர் ஸ்தோத்திர பாவத்தை வெறுக்கிறவர். அவர் ஸ்தோத்திரம், அவரிடத்துல பாவமோ அநீதியோ அக்கிரமமோ அவரிடத்துல என்ன செய்வதில்லை, சேருவதில்லை. ஏன்னா அவர் நீதி உள்ள ஒரு தெய்வம். அவர் நீதியை ஆக்குகிற தெய்வம், நீதியை கொடுக்கிற தெய்வம். அவர் நீதிமான் ஆக்குகிற தெய்வம். ஆமென். அவர் நம்மளை நீதிமான் ஆக்க நம்ம வாழ்க்கையில் வந்த ஒரு தெய்வம். இப்போ துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டு சுத்திகரிப்பு அடைந்து அவரிடத்தில் போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சுத்திகரிப்பை தேவன் விரும்புகிறார். சுத்திகரிப்பு தேவனுக்கு ரொம்ப பிரியம். அதில் ரொம்ப ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசைப்படுவா. நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்ன நான் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். துணிகரமான செயல்கள், துணிகரமான காரியங்கள் என்னிடத்தில் வேண்டாம்ப்பா. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஸ்தோத்திரம் தன்னுடைய தனிப்பட்ட மாம்சீக வாழ்க்கையில் அறிந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, துணிகரமான காரியம் இடத்துல வேண்டாம்ப்பா, 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 எதுவும் வேண்டாம்ப்பா, எதுவும் வேண்டாம்ப்பா. பவுல் சொன்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டா நம்ம இடத்துல எந்த பாவமும் வராது, கூடுமான வரைக்கும் வராது. எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, எல்லாவற்றுக்காகவும் விண்ணப்பம் பண்ணிட்டு, எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா ஒரு பாதிப்பும் நம்ம இடத்துல வராது. ஒரு பாதிப்பும் நம்மளால் மற்றவங்களும் அடைய மாட்டாங்க. ஆமென். ஆண்டவர் அருமையாக நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு நல்ல ஒரு சத்தியத்தை, நல்ல ஒரு ஆலோசனையை, நல்ல ஒரு உபதேசத்தை, உகந்த ஒரு ஆலோசனையை ஸ்தோத்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ பார்க்குற, நீ கேட்குற, கேள்விப்படுகிற, நீ அறிகிற, உனக்கு தெரிகிற, உன் கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்ய, ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ரெண்டாவது சொல்றாரு, எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்ய, எல்லாருக்காகவும் எதுவாக இருந்தாலும், என்ன நடந்தாலும், எவராக இருந்தாலும் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணு. ஆமென். ஸ்தோத்திரம். நன்மையோ தீமையோ, நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்காக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. இதை நீ கேட்டுட்டு நீ சொன்னா ஸ்தோத்திரம், இதை நம்ம கேட்கிற ஒரு திருச்சபையாக இருந்துட்டோன்னு சொன்னால், இதை நம்ம செய்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா, விசுவாசியா, ஊழியக்காரனா நம்ம இருந்துட்டோன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நம்ம இடத்துல ஸ்தோத்திரம் எந்த பாவமும் வராது, எந்த பாவமும் சேராது. ஸ்தோத்திரம். எந்த அக்கிரமமும் வராது, எந்த அநியாயமும் வராது, எந்தவித தீங்கும் வராது, தீமையும் வராது, எந்தவித கெட்ட எண்ணமும் வராது, கெட்ட பார்வையும் வராது, கெட்ட சுபாவம் வராது, கெட்ட சிந்தனையும் வராது, கெட்ட உள்ளமும் வராது, கெட்ட வார்த்தையும் வராது, எந்தவித துணிகரமான பாவமும் வராது. அல்லேலூயா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். எல்லாவற்றிலேயும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆமென். இதுக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம் நமக்கு சபையில் உட்கார வைத்து சொல்கிறார். ஆனால் நம்ம நல்லா கேட்டுட்டு நம்ம கிட்டக்கிற தவறை உணராமல் போயிடுவோம். நல்லா கேட்டுட்டு ஸ்தோத்திரம், நான் சொன்ன பார்த்தியா, ரட்சிக்கப்படாதவனும் ரட்சிக்கப்பட்டவனும் நம்ம என்ன செய்வோம், ஈட்டுக்கு ஈடு சரிக்கு சமமாக நின்றுவோம். தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் அதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளலை. சில நேரத்தில் கர்த்தர் சில காரியத்தை நம்மளை பரிசோதிக்கவே சிலதை அனுமதிப்பார். ஸ்தோத்திரம். நீ யாருன்னு ரெண்டு பேரையும் ஸ்தோத்திரம் நிரூபித்து காட்ட வேண்டிய இடத்துல கர்த்தர் ஒரு சூழ்நிலையை அனுமதித்து ரெண்டு பேரும் நிரூபித்து காட்ட வைப்பார். நீ ரட்சிக்கப்பட்ட ஆள், நீ ரட்சிக்கப்படாத ஆள் அப்படின்றத ஸ்தோத்திரம் நீ எப்படி இருக்கிறன்றது கர்த்தர் 4 பேரை பார்க்க வைப்பார். நம்ம எவ்வளவு அந்த இடத்துல ரொம்ப ஞானமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆமாம், அது ஒரு வேலை ஸ்தலமாகட்டும், அது ஒரு சபையாகட்டும், அது ஒரு ஊராகட்டும், எதுவாகட்டும், எந்த இடமாகட்டும், குடும்பமாகட்டும். ஏன்னா குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு உறவுகளாகட்டும், எங்கேயாகட்டும், ஸ்தோத்திரம் எல்லாரும் சபைக்கு வரவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாரும் சத்தியத்துக்கு கீழ்படுறவங்க இருக்க மாட்டாங்க. அப்போது சபைக்கு வர சத்தியத்தை கேட்குற நமக்குள்ளே ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய ஸ்தோத்திர சாயலை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அதை தான் அவர் கேட்கிறார். இப்போ இந்த 3 நம்ம பார்த்தோம். இந்த 3 அவர் சொல்கிறாரு. இதுக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறாரு, தாவீது ஒரு பேர் வைக்கிறாரு. 13ஆம் வசனத்தை கடைசி பகுதி நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சோத்திரம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாரு? இந்த 3 இருந்தா பெரும் பாதகன். ஆமே, பெரும் பாதகன். அப்போ நம்ம இடத்துல இது இருக்குமாயின் நம்ம ஆண்டவருக்கு முன்பதா என்னதான் நாம் ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் தன் பிழையை உணராமல் இருந்தால், தன் மறைவான குற்றங்களை நம்ம அறிக்கையிடாமல் இருந்தால், தன் துணிகரமான பாவங்களுக்கு நம்ம விலகாமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னால் ஆண்டவருக்கு முன்பதாக என்ன ஜெபம் பண்ணினாலும் பெரும் பாதகனாக இருப்போம், என்ன காணிக்கை கொடுத்தாலும் பெரும் பாதகனாக இருப்போம். இதை நாம் அறிந்து உணர்ந்து விட்டுடாமல், அறிக்கையிடாமல், ஒப்புரவாகாமல், ரத்தத்தால் கழுவப்படாமல், ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்படாமல், வசனத்தால் நாம் சுத்திகரிக்கப்படாம இருந்தோம் என்று சொன்னால் என்ன நாம ஊழியம் செய்தாலும், என்ன நாம சபைக்கு வந்தாலும், என்ன நம்ம பைபிள் படித்தாலும், என்ன நாம ஸ்தோத்திரம் திருவிருந்து எடுத்தாலும், என்ன நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், என்ன நம்ம ஆவியில் நிறைந்து கையை தட்டி அந்நிய பாஷை பேசி 1000 பாட்டை பாடி ஆராதிச்சாலும் பெரும் பாதகனாய் இருப்போம் ஆண்டவருக்கு முன்பதாக. ஆமென். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, இதை உன்னை விட்டு நீக்கிவிடு. அதான் தாவீது கேட்கிறாரு, இதை விட்டு என்னை நீக்கலாக்கி விடும். ஆமென். இதை நீக்கிவிட்டா அதுக்கு ஒரு பேரை சொல்றாரு. மீண்டும் வாசிப்ப அந்த பிற்பகுதியை. அப்பொழுது நான் உத்தமனாகி. ஆமென். உத்தமனாகி. எப்போ உத்தமனாகி? ஸ்தோத்திரம். இந்த தன் பிழைகளை நான் உணர்ந்து விட்டேன், நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், அறிக்கையிட்டு விட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன். அப்போ நான் யாரு? உத்தமனாகி விட்டேன். ஆமென். தன் குற்றங்களை நான் அறிக்கையிட்டு விட்டேன், சொல்லிவிட்டேன், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஒப்புரவாகி மன்றாடி கண்ணீர் சிந்தி ஒப்புரவாகி விட்டேன். இப்போ நான் யாரு? உத்தமனாகி விட்டேன். ஆமென். என்கிட்ட துணிகரமான காரியம் இருந்தது ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. அந்த துணிகரமான காரியத்தை நான் அறிந்தேன், தெரிந்தேன், வார்த்தை வந்தது, வசனம் வந்தது, பிரசங்கம் வந்தது, செய்தியை கேட்டேன், இந்த உபதேசத்தை கேட்டேன், நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா ஆண்டவரே, அப்படி என்று ஆண்டவருக்கு என்னை தந்த ஆண்டவர் என்ன அவர் அன்பா ஏற்றுக்கொண்டாரு. இப்போ நான் யாரு? உத்தமனாகி. நான் உத்தமனாயிட்டேன். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும், இந்த உணர்வு நமக்கு வேண்டும், இந்த சுத்திகரிப்பு நமக்கு வேண்டும், இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டும், இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஜீவியம் நமக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஆண்டவரோடு நல்ல இணக்கமான ஜீவியம் வேண்டும், அன்பான ஜீவியம், உறவான ஜீவியம், அவருக்கோடு கூட இணைந்து இசைந்து பின்னி பிணைந்திருக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும். அதுக்கு பேர் தான் என்னது? உத்தமனாகி. ஆமென். அப்போ நம்ம இதை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம அனைவரையும் எப்படி மாற்றுவார்? உத்தமனாய் மாற்றுவார். ஆமென். இதுதான் உண்மையான சுத்திகரிப்பு. அல்லேலூயா. இதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் தேவ பிள்ளையே. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 3 இருந்தா நம்ம யாரு? பெரும் பாதகன். இது 3 நம்ம விட்டு விலக்கி கொண்டால் உத்தமன். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் நிச்சயம் பேசியிருப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையில் தன் பிழை, தன் அக்கிரமம், தன் துணிகரம், தன் பிழை, தன் அக்கிரமம், தன் துணிகரம். இவர் மற்றவங்களுக்கு சொல்லலை, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். தாவீது மற்றவங்களை யாரையும் அவர் கை நீட்டல, மற்றவங்களுக்கு இந்த வசனத்தை எழுதலை. சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிக்கலாம். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் எழுதி, நான் ராகம் அமைத்து, நான் வடிவமைத்து, நான் அதுக்கான இசை, தாளம், ஸ்தோத்திரம், வீணை எல்லாவற்றையும் அமைத்து அதை கொண்டு போய் சபையில் பாடகர்கள் இருப்பார்கள், கொயர் டீம். அதுதான் எஸ்ராவில் நெகேமியாவில் நமக்கு பாடகர்களை பாடும்படி நிறுத்தினான், பூரிக்கைகளை ஊதினார்கள், பாடல்களை பாடினார்கள், அப்படி என்று இருக்கும். ஸ்தோத்திரம். நெகேமியா காலத்தில் அப்படி சபையில் பாட்டு பாடுவதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவங்க கையில் கொண்டு போய் அதை கொடுக்க வேண்டும். அப்போ அவன் என்னன்னு எழுதி போய் தெரியுமா சபையில் கொடுக்குறான்? அந்த தலைப்பு என்ன தெரியுமா சொல்லுகிறது? நான் யார் தெரியுமா? இந்த தாவீது என்ற ஒரு ஆள் ரொம்ப பிழையுள்ள மனுஷன். யாருன்னா ஒத்துக்க முடியுமா? ஆமே. இப்போ நிறைய எங்ககிட்ட ஜப குறிப்பு வரும். ஐயா எனக்கு இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த வியாதிக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த தேவைக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. என்னைக்குன்னா நம்ம கவனிக்கிறோமா? ஐயா என்கிட்ட ஒரு பிழை இருக்குது, இதை கொஞ்சம் இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. இதைத்தான் தாவீது செய்தார். ஆமே. அதான் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். தான் கையால் தான் எழுதி கொண்டு போய் அவன் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ அவன் எப்படி எழுதி போய் கொடுக்குறான்? என் பிழையை நான் உணரணும், எனக்காக ஜெபம் பண்ணுறேன். என் அக்கிரமத்தை நீக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் துணிகரத்துக்கு நான் விலகணும், அதுக்காக என்ன ஜெபம் பண்ணுங்க. அப்போனா அவன் எந்த அளவுக்கு தன்னைத்தானே நிதானித்து அறிந்திருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய, அவன் ஆண்டவருக்கு முன்பதாக அவனை நிறுத்தி பார்த்துருக்கிறான். ஒரு தராசில் வச்சு பார்க்கறது மாதிரி ஆண்டவருக்கு முன்னாடி நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன ஆள், நான் நீதிமானா அநீதிமானா, நான் யோக்கியமானா அயோக்கியனா, நான் தகுதியானவனா தகுதியற்றவனா, நான் நல்லவனா நான் கெட்டவனா, நான் உத்தமனா நான் அநியாயக்காரனா அக்கிரமக்காரனா, நான் சரியானவனா சரியில்லாதவனா, நான் பொய்யானா, நான் நிஜஸ்தனா, நான் திருடனா, நான் கொலைப்பாதகனா, நான் கொள்ளக்காரனா, நான் எனக்கு நானே மோசம் போக்குகிறவனா, இல்லை மற்றவங்களுக்கு மோசத்தை விளைவிக்கிறவன், நான் எப்படிப்பட்டவன் அப்படி என்றதை தாவீது தன்னை பற்றி எவ்வளவு அப்படியே அச்சு வேறு ஆணி வேறு அக்யூரேட்டா அறிந்திருக்கிறான். ஆமே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த அறிதல், இந்த புரிதல், இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில் நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். சிறியோரானாலும் பெரியவரானாலும், ஆண்களானாலும் பெண்களானாலும், வந்தவர்களானாலும் வராதவர்களானாலும் யாவருக்கும் வர வேண்டும் இந்த உணர்த்துதல். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம எழும்பி நின்று தேவ சமூகத்தில், தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா.